எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, எங்களோட ஃப்ரைடே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இந்த அண்ணா வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரான் இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து வஞ்சரம் மீன், சங்கரா மீன், நெத்திலி மீன் 3 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெத்திலி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அம்மா வாங்காமல் சரி வஞ்சரம் வாங்கிக்கலான்ட்டு அதை வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுங்கிறதுனால அவளை சீக்கிரமாக கிளப்பி ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அவளுக்கு வந்து இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸு அவள் வந்து என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு சஜஷன்ஸே நடக்கும். அது போடலாமா இதை போடலாமான்னு ரொம்ப நேரம் டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி அப்புறம் அவங்கள ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண வச்சு கிளப்பி விட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஸ்நாக்குக்கு வந்து ஆப்பிள் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு கூட வந்து இன்றைக்கி முறுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனால் ஒரு 4 முறுக்கு வச்சுட்டு இந்த ஆப்பிள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே சால்ட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வாங்கினதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து அந்த ரப்பர் வந்து அந்தளவுக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அது ஒரு வழி எல்லாத்தையும் அப்பப்போ கரெக்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. சரின்னு ஸ்கூல் ஸ்நாக் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்து பேக்கில் வச்சுட்டு கூடவே பேக்கில் எல்லா பாக்ஸு பென்சில் பாக்ஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அவளுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் அம்மா வந்து மீன் எல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தாங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிற வேலைன்றதுனால அவங்க தலை குளிக்கணும். அதனால் முன்னாடியே இந்த ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே நான் வந்து சாதம், ரசம் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாமே மேரினேட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேனாட்டிக்கு மசாலா வந்து அந்தளவுக்கு நிற்கலை மீன் மேலே. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக அவங்களும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு கடாயில் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் ஊற்றல, கடலெண்ணெய் தான் ஊற்றிருந்தோம். ஸோ கடலெண்ணெய் ஊற்றிட்டு வடகம் அம்மா போடுவாங்க. பட் நான் வந்து கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து உரித்து அலசி இடித்து எடுத்துக்கணும். நான் அது ஒரு 30-40 சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை வந்து நல்லா இடித்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே மிக்சியில் ஒரு ஓட்டு அது கூட சேர்த்து இந்த வதங்கின வெங்காயத்தையும் சேர்த்து அம்மா அரைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் புளி நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு காரம் தெரியாது. 2க்கு 2.5 கூட நம்ம போட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்து கொழும்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தானே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து குழம்புல போட்ட மீனை விட ஃப்ரை பண்ணி கொடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த வஞ்சரம் ஃபிஷ் எடுத்தேன் அப்படின்னா ஃப்ரை பண்ணி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பழகினது. நான் அங்கே தனியாக குக் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி தான் எடுத்து சமைச்சி சாப்பிட்ருக்கோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் குழம்புல போட்டு சாப்பிட்டோம். அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பட் பாப்பாவுக்கு வந்து அவள் எப்போதுமே ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு அவளுக்கு 12:30 ஆகிடுச்சு. அவளை கூப்பிட போகணும், அவளை வந்தானா சாப்பிட கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் வந்து குழம்பு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் பேட்சுக்கு வந்து ஃபிஷ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இங்கே வந்து அம்மா வந்து எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வரையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வாட்டர் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணி
அப்புறம் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிட்டு பத்தல அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டி வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கொதி வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கொதிக்க விட வேண்டியது அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும். அதுக்கப்புறம் மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. அதனால் பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் போயிட்டு பக்கத்துலேயே தானே போயிட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு அவங்கள வந்தாச்சு. பட் அவங்க வந்து படிக்கட்டில் ஏறும்போதே வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டீங்களா அப்படின்னு அங்கே வந்து வரும்போதே ஸ்கூல்லேருந்து வரும்போதே கேட்டுகிட்டே தான் வந்தாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அம்மா வந்து அந்த மீன் அப்புறம் கொத்தமல்லி தழை 2மே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சூப்பரான மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே தம்பி விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க கூட சேர்த்து இவ்வளோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்காக ரசமும் வஞ்சரம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணதும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு ஊட்டி விட்டு அவங்க 2 o'clock போல் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இதான் ஆஃப்டர்நூன் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.